Hey guys, this is ஒரு அட்வென்ச்சர். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சண்டேஸ் மூணாவில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜிப்பின் போகலாமான்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் டெட் ஆயிடுச்சு, பேட்டரிக்கெலாம். மூணாரில் வேறு மழை பெஞ்சுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்புக்கு அங்கே மூணாரில் அதுக்கப்புறம் போக வேண்டிய ட்ரிப்பை வந்து டெம்பரரியாக சேஞ்ச் பண்ணிட்டு மழை வந்ததுனால அங்கேருந்து கொச்சின் வந்துட்டோம். கொச்சின் நைட்டு கொச்சினை ஸ்டே பண்ணிட்டு இப்போ மார்னிங் பீச் மீன்ஸ் நிறைய பீச் இருக்குது. இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே ஆல்ஃபா ரெசிடென்சி அப்படிங்கிற கொச்சினில் வந்து ரூம் புக் பண்ணிட்டு இப்போ வெக்கேட் பண்ணிட்டுருக்கோம். கிளம்பிட்டோம். பீச் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு எடுத்தோம். இப்போ கிளம்பிட்டுருக்கோம். ஹார்பர் போய்ட்டு சும்மா பீச்சில் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தா லூலு மால் போகிறது. லூலு மால் போயிட்டு அங்கேருந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் போயிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு. இதுக்கப்புறம் பிளான்ஸ் எப்படி மாறப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஃபேமிலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டுருக்கோம். மார்னிங் ஃபுட்டு. ஏன் சிரிக்கிற? ஹாய் சொல்லு. அந்த கேங்லேயே ரொம்ப சைலண்டாக இருக்கிறது யாருன்னு இவர் மட்டும்தான். பேசவே மாட்டோம் இப்படி ஆள். என்னது இங்கே பார்த்தீங்களா? மேட்சிங் ட்ரெஸ் போட்டுருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து மார்னிங்கில் வந்து சைவ ஹோட்டல் வந்திருக்கோம். சைவத்தில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஹார்பர் போகிறது. அப்போ ஹார்பரில் போய்ட்டு சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் கிளிக் பண்ணிட்டு பீச்சுக்கு ஏற்ற மாதிரி அப்புறமேல அடுத்த பிளான்ஸுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃபேமிலி, ரொம்ப பசிக்குது. நான் அப்படியே உள்ள போய் சாப்பிட்றேன். அந்த ஆல்சோ என்ன ஃபுட்டுன்னு காமிக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்சம் கொச்சின் நல்லா தான் இருக்குது. சார் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது கூட நல்லா இருக்குது கொச்சின். ஓகே, see you on harbor. FM ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூலு மால் கீழே அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங்கில் காரை வந்து பார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ஜஸ்ட் லூலு மால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து பெங்களூரில் இருக்கும்போது ஒரு டைம் மால் போயிருக்கேன். அண்ட் 5 times மேலே அவங்க பெங்களூர் மால் போயிருக்கேன். இப்போ வந்து கொச்சின் ட்ரிப் வந்துட்டு இங்கே ஃபேமஸாக இருக்கிற லூலு மால் வந்து உள்ள ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். நம்ம கேமரான்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து என்ன மாடல் சும்மா ஃபோட்டோஸுக்கு கனவு கேமரா எடுத்து வந்தோம். அப்படியே உள்ள போகலாம். ஓகே, B3யா? போகலாம். நாட் அலோடு திஸ் கேமரா, ஒன்லி ஃபாலோ. ஓகே 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 ஃபேமிலி என்னென்னா செக்யூரிட்டி வந்து சொல்லிட்டாங்கன்னா கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போது மொபைல் அண்டு ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான் அலோடு. சரி, ஒழுங்க நம்மளுக்கு இந்த கேமரா இருக்குல்ல, கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க பசங்க. ஏன்னா அந்த கேமரா தான் பிளான் பண்ணது ஃபோட்டோ ஷூட்டுக்கு. மாலுக்குள்ள அலோடு இல்லை. சரி, ஓகே, ஐஃபோன் வச்சு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை ஃபோட்டோஸுக்கு. பட் ஆனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க பாய்ஸ். என்ன சொல்கிறது, இந்த பக்கம் ஒரு கேம் ஒரு KFC இருக்குது, கேம் லேண்டு, இங்கே ஒரு என்ட்ரன்ஸு இருக்குது, ஃபன் லேண்டுக்கானது. இந்த ஆல்சோ பார்த்தோன்னா இந்த பக்கம் ஃபுட் கோர்ட்டு அண்ட் இங்கே ஒரு கேமுக்கான என்டேரியா இருக்குது. ஃபுல் க்ரௌடாக இருக்குது ஃபேமிலி. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். நான் திரும்பின்னு தான் பேசணும், ரொம்ப ஷையாக இருக்குது. ஏன்னா பசங்களாம் முன்னாடி போயிட்டாங்க, அதனால் வந்து பார்க்கலாம். கூப்பிட்றாங்களா? உள்ளே போயிட்டாங்க ஃபேமிலி, தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. நான் இவ்வளோ க்ரௌடில் வந்து நான் வ்ளாக் பண்ணதே இல்லை. ஜஸ்ட் லைக் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். KFC இது அங்கே கூட ஒன்று இருந்தது, அந்த லாஸ்ட் ஒன்று இருந்தது KFC. சப்வே நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும். KFC மாதிரி தான் அதுவும். நாட் அலவுடு. என்ன கிரவுண்ட் ஃப்ளோர்? ஓகே கிரவுண்ட். ஆக்சுவலாக மாலில் நம்ம வந்து சின்ன வ்ளாக் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். என்னாச்சுன்னா லாஸ்ட் ஃப்ளோரில் வந்து மேலே அங்கே வ்ளாக் பண்ணிருக்கும்போது செக்யூரிட்டி பார்த்துட்டு மைக்கை பார்த்துட்டு நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. ஹோல்ட் பண்ணி சின்ன காம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. கேமரா எடுங்க, ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்க வேணாம், அதர்ஸ் என்னோடய ப்ரைவசி ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னதுனால சரி ஓகே சொன்னது கேட்டதுக்காக என்ன பண்ணிட்டோம், மைக்கே ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் வ்ளாக் எடுக்கவே இல்லை, ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம்.
அவ்வளோதான் ஃபேமிலி மால்லேருந்து கிளம்பிட்டு ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. ஓகே எனிவே கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அப்படியே ஹார்பர் போயிட்டு பீச்சில் அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம். நான் ஹார்பர் போயிட்டு மீட் பண்ணுறேன். see you there. Hey fam, now பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் போட் ரைட். ஆமாம் ஓகே ஓகே ஓகே. இப்போது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா கேரளாவில் எர்ணாகுளம் பீச் வந்தாச்சு. கடலுக்கு ஆக்சுவலாக ஃபேமிலி இந்த கடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பக்கம் ஐலாண்டாக இருக்கும். எனக்கு அப்புறம் ஃபுல் கடல் இதெல்லாம் மிட் ரேஞ்ச் கடல் இருக்கிறப்போ ஐலாண்டில் வந்து ஒரு போட் ரைட் சும்மா ஃபுல்லாக அப்படியே போயிட்டு ஃபுல்லாக வரும். அப்போ ஃபஸ்ட் டைம் போட் ரைட் போகிறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே வெயிட் பண்ணுங்கள், செல்ஃபி கேமரா வரேன். டால்ஃபினா சேட்டா டால்ஃபின் அங்கே அமைதியாக வரீங்க, என்னாச்சு? ஆமாம் அடுத்து எங்கே திருப்பி ஃபால்ஸா? ஃபால்ஸ் போயிட்டேன். ஃபால்ஸ் போகலாம். நானே சாப்பிட்ற இடத்துக்கா? ஹார்பரா? செமையாக இருக்கு. எங்கே பார்க்குறது? சேட்டா என்னடா மேலே இது என்ன பார்த்தேன்? போறோமா? பெரிய செம்பல்லி திருதா பெரிய விட இன்னைக்கு கீழே விழுந்தா நைட் ஜாக்கெட்டுக்குள்ள எடுத்து போடுவோம், அப்படியே பிடிச்சிங்க அவ்வளவுதான். விவசாயிடுவோமா ஒருத்தர் 5 ரூபாய் செய்வோமா? அங்கே இருக்க கூடாது, இங்கே போட்டோக்கு இருக்கிறதே போதும் ப்ரோ. போட்டோ காசு மட்டும் போட்டோ கலந்து விட்டுறாதீங்க. இப்ப நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? இன்னும் மட்டும் பேச காமிக்கிற பாரு. ஆயிரத்தி ஒண்ணு பேசு. 1000 மட்டும் போதுமா? நீ ஏன் கொஸ்டின் கேட்டு நீ ஏன் ஆன்சர் சொல்ற? இப்ப எங்க வந்தோம்னா இது பெரியமகம். எந்த ஊரு? துறைமுகம் எந்த ஊரு? மரைன் போட். எர்ணாகுளம் ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம், தமிழ் நாளே கலந்து லாங்குவேஜ்ல ஒரு வேலை மட்டும் சொல்றேன். ஓகே 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 ஓகே. சொல்றாங்க தெரியல, பாப்போம். டைமிங் தான் எல்லாருமே ½ ஹவர் சொல்லிக்கிறேன். ½ ஹவருக்கு ஜாக்கெட்னா சேஃப்டி ஜாக்கெட் கீழே போட்டுருக்க சேஃப்டி ஜாக்கெட்லாம்
ஓகே 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 உள்ளே இருக்குங்களா? ஓகே 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 டைம் போட் ரைட் முடிஞ்சிருச்சு. அப்படியே டக்குன்னு வாங்க. கிளிப்பு தான் ஒன்று தொலைஞ்சிருச்சு. இருங்க, இந்த மைக்கோட ஒரு இது காணும். மேக்னெட்டே போயிடுச்சு, எங்கே பற்றி தெரியல. போட் ரைட் வேறு மாதிரி அட்வென்ச்சர். ஒரு ½ பக்காவாக ஃபோட்டோ ஷூட் எல்லாமே முடிச்சுட்டு வர மாதிரி. எர்ணாகுளத்தில் இருக்க கொச்சின் எர்ணாகுளம் போயிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். நிறைய ஃபோட்டோ ஷூட் இருக்குது. ஃபோட்டோ ஷூட் போய் எடுக்க போகிறேன். திரும்ப இன்னொரு விழாவில் வரேன். எஃப்எம் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதி ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நம்ம அங்கே எர்ணாகுளம் கொச்சி ஹார்பரில் வந்து ஆஃப் அன் ஹவர் வந்து போட் ரைட் போயிட்டு ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு டேரெக்டாக இப்போது திருப்பதி ஃபால்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். 5 பேர்த்துக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. காரை பார்க் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபால்ஸு கீழே இறங்க போயிட்டுருக்கோம். தண்ணி இருக்குமான்னு தெரியல. தண்ணி இருக்கும், பட் ஆனால் அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வருமானு தெரியல. இப்போ மழை காலம் மாதிரி இல்லை, பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போது ஃபாரஸ்ட்டு ஸ்டெப் இறங்கிட்டு இருக்காங்க திருப்பதி ஃபால்ஸ். நம்ம கூட யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாய் ப்ரோ. இவர் இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே ஓடாது. கைடு, டிரைவரு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இவர் தான். எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாரு. ஆக்சுவலாக எங்களோட ஃப்ரெண்டு. காரும் இவரோடது, கைடும் இவரோடது. காருக்கும் சரி, இந்த பக்கம் அந்த பக்கம் ஆமாம். அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு குளிக்கிச்சுக்கலாம். பட் ஆனால் நம்ம டவுனில் கீழே போனோம்னா ஃபால்ஸோட வாட்டர் ஃபால் ஆகுறத பார்க்கலாம். இந்த இதில் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். தெரிஞ்சு அங்கே தெரியும் நினைக்கிறேன். அங்கே ஜூம் அவுட் பண்ணுறேன். சரிமான்னு தெரில. சர்ப்ரைஸ் வியூ. நானும் என்ன பார்க்கல, உங்களுக்காக கீழே போயிட்டு தான் வியூவை காமிக்கணும். 1 2 3 ஆமாண்ணா, தண்ணி இல்லை தானே. சொன்ன மாதிரியே ஒரு 3 பிளேசஸ் தான் தண்ணி கீழே வருது. இது எல்லாமே தண்ணி இல்லை. ஆல்மோஸ்ட் திருப்பதி ஃபால்ஸ் எக்ஸிக்யூட் இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கும். தண்ணி இல்லை, ஆக்சுவலாக ஜனவரி மந்த் இல்லை, தண்ணி எல்லாம் வச்சிருச்சு. இந்த ஃபால்ஸோட அந்த நீர்வீழ்ச்சி அந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, வாட்டர் ஸ்ப்ரே, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன ஓகே தான், பட் ஆனால் ஃபுல் ஃபால் வந்துன்னா இங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பார்க்குறதுக்கு. ஒரு 3 இடத்துல இருந்தால் மட்டும் கம்மியாக இருந்தாலும் அலோவ் பண்ணிக்கிறாங்க. இப்போ க்ளோஸ்அப்பில் வந்து சென்டரில் எடுத்துக்கணும். வெரி அன்ஃபர்கெட்டபிள் மை லைஃப். ஓகே, இப்போ பசங்களாம் கார் போயிட்டாங்க, எனக்காக வெயிட்டிங்க. அடுத்து லஞ்சுன்னு முடிக்க சாங் 6 மணி ஆச்சு. ஒரு டீ கிடைக்கணும். போயிட்டு ஒரு டீயை போட்டு அடுத்த வால்பாறை கீழே இருந்தோம். அங்கே அனிமல்ஸ் பார்க்கணும்னு சொன்னாங்க. பார்ப்போம். எஃப்எம் அகைனா தான். டீ குடிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியே ஆகணும். இந்த ட்ரிப் பார்த்தோம்னா கொஞ்சம் நான் அலோனாக சொல்ல முடியாது. பைக்கில் மோட்டோவாக போனதுன்னா வந்து நிறையவே க்ளோஸாக போய் கவர் பண்ணிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸோடு போனதுனால காரில் குயிக்காக எல்லா பிளேஸுமே பார்த்துட்டோம். இருக்க வேண்டிய டைமை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். 5 பேர் போனோம். டைம் 6 ஆயிடுச்சு, கிளம்பிட்டு இருக்கோம். என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டில் தமிழ்நாட்டிலேருந்து மூணாறு வரும்போது அந்த என்ட்ரன்ஸில் இந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அது விளாக் டிக்கெட் பண்ணி காரில் இருக்கும்போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாறில் மார்னிங் வந்து ட்ரெக்கிங் போனோம். ஒரு 5 பிளேசஸ் போனோம். அதுக்கப்புறமேலு டேரெக்டாக கொச்சி நைட் போயிட்டு மழை வந்ததுனால அன்றைக்கி என்ன சொல்கிறதுன்னா ஜிப்லைன் போகலாம். டேரெக்டாக கொச்சின் போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹார்பர் போயிட்டோம். எர்ணாகுளம் போயிட்டு போட் ரைட்லாம் நல்லா பண்ணிவிட்டு
அங்கேருந்து திரும்ப ஒரு ஃபாஸ்ட்டாக கிளம்பி திருப்பதி ஃபால்ஸ் பார்த்தே ஆகணுன்ட்டு ஒரு பிளான்ஸ் இருந்தது. கண்டிப்பாக அது பண்ணி ஆகணுன்ட்டு 5 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். 5 மணிக்கு ரீச் ஆகி தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ விலாகும் இதுக்கப்புறம் அதிகம் இருக்காது. சாப்பிடும்போது காரில் போகும்போது சின்ன சின்ன கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். இதுக்கப்புறம் பேச முடியல, எனக்கு எனர்ஜி இல்லை. மார்னிங் சாப்பிட்டது எதுவும் சாப்பிடல. ஒரு டீ கூட குடிக்கணும், அவன்கிட்ட தான் இருப்பான். விலாக்னு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை வீடியோ வர முடியுமோ அத்தனை வீடியோ நான் போடுறேன். ஸ்டே டியூன். இப்போதைக்கு நான் மேலே காருக்கு போகணும். காருக்கு போயிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். காட்டுறேன் சவுண்டு சாப்பிடுறதில்ல. லஞ்சு இப்போ சாப்பிடுவோம். நைட்டு 8:30 இங்கே சொல்லுங்கள். 9 மினிட்ஸ் நம்ம லஞ்சு சாப்பிடுவோம். நைட் சாப்பிட்றதுலாம் இல்லை, லஞ்சு தான் இங்கே சாப்பிடுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாது சாப்பிட்றது அப்படியே லேட்டாக வீட்டுக்கு தான். அதில் அந்த எதுவுமே இல்லை, ஒரே ட்ராவல் சிங்கிள் ட்ராவல் தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக டயர்டாக சொல்லி பண்ணிடுவேன். இந்த 2 நாள் ட்ராவலில் கைஸ் ஆக்சுவலாக நம்ம 3 ட்ரிப் போனோம்ல, அதில் வந்து பார்த்தோன்னா நான் வந்து அவுட்ரவே சொல்லியிருக்க மாட்டேன், ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா 3 வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக வால்பாறை அங்கே நைட்டு வந்து ஒரு 10:30 கிட்ட டின்னர் சாப்பிட்டு அதுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. எனக்கும் டைம் கிடைக்கல. ஆல்சோ பார்த்தீங்கன்னா மொபைலில் சார்ஜ் இல்லை. ஒரு ட்ரிப்பு போனதுக்காக ஒரு லாஸ்ட்டாக ஒரு கிளிப் சொல்லுவாங்கள்ல, எதுவுமே சொல்லவே இல்லை. ட்ரிப் இப்படி இருந்தது எதுவுமே சொல்லாமல் அதுக்கப்புறம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு 4:30க்கு வீட்டுக்கு வந்து அகைன் 8 AM ஆஃபீஸ் அகைன் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக இந்த செட்டப் இந்த கெட்டப்பு அந்த பாக்ஸ்லாம் பார்த்தோன்னா இன்னொரு வீடியோக்கானது. ஆனால் இந்த வீடியோ 3வது பார்ட் 2ல் வந்து இது வந்து அவுட்ரோவை ஆட் பண்ணுவேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you on next video.